போட்டி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு குரூப் 4 செஷனில் பார்த்தீங்கன்னா, யூனிட் 4 பார்க்குறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஆக்சுவலாக எல்லாரும் ஹிஸ்ட்ரிம்பாங்க. அதில் கல்ச்சரும் சேர்ந்துருக்குது. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருக்கும்போது இதுலேருந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சோர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு எனஃப். ஸ்கூல் புக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக A to Z படிச்சிங்கவே நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஆஸ் பர் சிலபஸ் இப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று என்னென்னா சிலபஸை தாண்டி அவன் எந்த கொஸ்டினுமே ஃப்ரேம் பண்ணல. அதனால் சிலபஸை நல்லா வார்ம் அப் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கெல்லாம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அதை என்லார்ஜ் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வச்சுக்கிடுங்க. 10 யூனிட்டுமே பிரித்து எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஏன்னா கொஷின் கேட்குற ஸ்டைல் நமக்கு தெரியணும், எப்படி கேட்டிருக்கான், ஏதாவது ரிப்பீட்டடாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். மூணாவது டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும் தான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் நம்மளை விட்டு அவாய்ட் ஆகும். அப்போ நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு கிரிக்கெட்டில் அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ஒரு நம்மளாம் சாமானிய மனுஷன். அப்போ நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டை வச்சு நம்ம எக்ஸாம் எழுதி நம்மளே சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமானது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. தெளிவாக உட்காந்து படிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒன்லி ரிவிஷன். யார் ஒருத்தர் ரிவிஷன் பண்ணுறானோ அவன் தான் ஃபைனலாக கிராக் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுடைய சிலபஸை டீகோடிங் பட்டு பழைய கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக லாஸ்ட்டு நடந்த கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, சயின்ஸ்லேருந்து மொத்தம் நமக்கு 10 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபிசிக்ஸ் 3, கெமிஸ்ட்ரி 3, பயாலஜி 3, என்விரான்மெண்ட்டில் 1. அப்புறம் ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 10 யூனிட்டுமே என்னென்ன யூனிட் வரிசையாக சொல்லி பார்த்துடணும். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸ், ரெண்டாவது யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ், மூணாவது யூனிட் ஜாகிரபி, 4வது யூனிட் ஹிஸ்ட்ரி, 5வது யூனிட் பாலிட்டி, 6வது யூனிட் எக்கனாமிக்ஸ், 7வது யூனிட் ஐஎன்எம், 8வது யூனிட் தமிழ் சொசைட்டி, 9வது யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷன், 10வது யூனிட் ஆப்டிடியூட். அப்போ நமக்கு தெரியணும் 10 யூனிட் இருக்கணும். அதில் என்னென்ன இருக்குது மைண்டில் அப்படி ஓடிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு 3வது யூனிட் ஜாகிரபியில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ஹிஸ்ட்ரியில் 4வது யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஏன்னா அதில் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா பாலிட்டி 5வது யூனிட்டில் 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்கனாமி 9 கொஸ்டின். ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா 7வது யூனிட் 5 கொஸ்டின். 8வது யூனிட்டில் தமிழ் சொசைட்டியில் 14 கொஸ்டின். அட்மினிஸ்ட்ரேஷனில் 5 கொஸ்டின். ஆப்டிடியூடு பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின். அப்போ கொஸ்டின் நல்லா ஃபில்டர் பண்ணணும். இது மாதிரி லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ லாங்குவேஜில் 100 கொஸ்டினில் பார்ட் A, B, C என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா இது வார்ம் அப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அப்புறம் சிலபஸ் ஒவ்வொரு வியூவாக சிலபஸ் பார்ப்போம். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஆனால் சிலபஸ் இவ்வளோ தான், கம்மியான சிலபஸ் தான். பழைய சிலபஸ் கூட பெருசாக இருக்கும். அப்போ சிலபஸ் தான். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், இதிலிருந்து மட்டும் நான் போனதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். 2 கொஸ்டினுமே ஆர்காலஜி வச்சே கொஸ்டின் கேட்டான். ஆர்காலஜி ஏன்னா என்னென்ன ஆர்காலஜின்னு சொல்லிட்டு அப்படியே 2 இது கேட்டாங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகங்கிறது நீங்கள் ஒரு 1 ஹவரில் படித்து முடிச்சிடலாம். திரும்ப படித்து வச்சிங்கன்னா நமக்கு இப்போ சாலிடாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்புறம் ஆக்சுவலாக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜைனிசம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அவன் நமக்கு சிலபஸில் என்ன கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா குப்தர்கள் வரான் டேரெக்டாக. அப்போ இடையில இதெல்லாம் படிக்க வேண்டாம்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும், அதில் நம்ம படிக்கணும். நம்ம 2வது பார்ப்போம். அது இப்போ குப்தாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது முடிஞ்சோடனே அதுலேயுமே நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டால் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அந்த லேண்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குப்தரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரில் பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் இருப்பாங்க. அந்த நவரத்னம் எப்போவுமே படித்து வச்சுக்கணும். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ டெல்லி சுல்தான் கேட்கல. டெல்லி சுல்தான்ங்கிறது நம்ம முகல்ஸ். டெல்லி சுல்தான் அந்த முஸ்லீம்ஸ் இங்கே வர்றது முகமது கோரியிலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும். அப்புறம் முகல்ஸ். டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் முகல்ஸ்னு பார்க்கும்போது நம்ம பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும், 2ஆம் பகத் சுல்டா வரைக்கும் படிக்க போகிறோம். அதுன்னு கேட்கல. மராத்தாவில் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அப்புறம் சவுத் இந்தியன் கொஸ்டின், சேரன், சோழன், பல்லவன், அதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 யூனிட் கேட்டிருக்காங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் 1, குப்தா 2, டெல்லி சுல்தான் 3, முகல்ஸ் 4, மராத்தாஸ் 5, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி 6. மொத்தம் 6 யூனிட் தான் ஹிஸ்ட்ரியில். மிச்சம் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா கல்ச்சர். அவன் சிலபஸ் நல்லா பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அப்போ 2மே பார்க்கணும். 2மே ஃபோக்கஸ் பண்ணுறான். இப்போ மீதி பார்த்தீங்கன்னா கல்ச்சர்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்தியாவுடைய கலாச்சாரத்துடைய கேரக்டர் என்னெல்லாம் இருக்குது. அப்போ அதில் புத்திசத்துடைய கேரக்டரை மட்டும் படிக்கணும். சைனீஸோட கேரக்டர் மட்டும் படிக்கணும். அப்புறம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியில் இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சு கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். ஆனால் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பர்டிகுலராக சொல்லிட்டான் ரேஸ். அப்போ எந்த எந்த வகையான ரேஸ் இருக்காங்க, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 4 வகையான ரேஸ் இருப்பாங்க. இங்கே பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு 6, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திராவிடம் ஆரியன்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான ரேஸ் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதில் நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 லாங்குவேஜ் அப்படியே கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டிருக்கான். அப்புறம் கஸ்டம், நம்ம போட்டு பழக்க வழக்கங்கள் இவ்வளோதான் கொடுத்துருக்கான். அப்புறம் இந்தியா இஸ் செக்குலார் ஸ்டேட், அதுலேயே 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். செக்குலார்னு சொன்னோடனே நேரு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா ஃபாதர் ஆஃப் செக்குலரிசங்கிறது அவர் தான், சமய சார்பின்மையின் தந்தை. அவரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டால், ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு சிலபஸ். அப்போ நமக்கு சிலபஸ் வந்து கம்மியான சிலபஸ், மீதியெல்லாம் ஐஎன்எம்க்கு போயிடும். இப்போ இதுக்கு என்ன சார் புக்கு படிக்கணும்னு 6, 7, 8லேயுமே பாதி ஐஎன்எம் போயிடும். 9 வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும், 10லேயும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும், மீதி ஐஎன்எம்க்கு போயிடும். ஐஎன்எம்க்கு தனி யூனிட் 7. 11th கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். லிமிட்டெட் சிலபஸ், 10 மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா படிக்கணும். அப்போ இந்த இது யூனிட்டி அந்த இந்தியன் கல்ச்சருக்கு என்ன சார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எத்திக்ஸ் புக் 11th 12th புக்கில் இருக்கும். அதில் அந்த சிலபஸ் ஓரியன்டேஷனாக இருக்கிறத படிச்சிட்டாவே நம்ம மார்க் எடுத்துடலாம். இப்போ ப்ராக்டிஸ் முக்கியம். ஏன்னா எப்போவுமே ஒரு 10 யூனிட் இருக்குன்னா 10மே ஸ்கூல் புக்கு தான், அதை நம்ம தரவாக படிச்சுட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் எப்படி கொஸ்டின் கேட்பானா, என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிளேஸை ஞாபகம் வைக்கணும், எந்தெந்த இடத்துல பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோமே, நமக்கு வந்து என்னென்ன பிளேஸ் இருக்குன்னா கரப்பா, மொகஞ்சாரா, இந்த 2மே எங்கே இருக்குதுன்னு கேட்பான். பாகிஸ்தானில் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. 2மே எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. இந்த மாதிரி பிளேஸு. அடுத்து பனாவாலி ஹரியானாவில் இருக்குது, கலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது, தோலவிரா குஜராத்தில் இருக்குது, லோத்தல் துறைமுகம் குஜராத்தில் இருக்குது. பிளேசஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான என்னென்னா நேம்ஸ் படிக்கணும், பேர். ஆர்காலஜி பேரை ஃபுல்லாக படிக்கிறோம், என்னென்ன ஆர்காலஜி இருக்குது, என்னென்ன இது படித்தாங்கன்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இயர். இந்த 3 தான் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் முக்கியமாக அழுத்தம் கொடுக்க வேண்டியது. எந்த ஏரியாவை, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லலை, எந்த குப்தா எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். பிளேஸ் என்ன இருக்குது, இயர்ஸ் என்ன இருக்குது, இப்போ நேம்ஸ், இப்போ யார் யார் அரசர்கள், அந்த நேமை ஃபுல்லாக படிக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேரை வந்து திரும்ப 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 படித்து ஞாபகம் வைக்கணும். இயரை வந்து ஏதாட்டும் லாஜிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிடுங்க, அதுலேருந்து 100 கூட்டுறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காந்தியுடைய பிறந்த இது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், 1869. அதுலேருந்து 10 கூட்டுங்க. பெரியார், அதுலேருந்து 10 கூட்டுங்க. ஏன்னா நேரு, அதுலேருந்து நமக்கு ஒரு 10 கூட்டுங்க. ஏன்னா 20 கூட்டுங்க. 1909 அண்ணா, எப்படி சம்திங் அதை நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ இந்த மாதிரி படிக்கணும். அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த புக்கெலாம் கவர் ஆகுதுன்னா, 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் லெசன் 3 கவர் ஆகுது, 9th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 கவர் ஆகுது, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 கவர் ஆகுது, 11th எத்திக்ஸில் லெசன் 2 கவர் ஆகுது. நமக்கு ஸ்கூல் புக்கில் சிலபஸில் அது எங்கே இருந்தாலும் படிக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத படிச்சிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி 9th வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும், 10th வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும், அதெல்லாம் தேவையில்லாமல் படிச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃப்ரெஞ்சு புரட்சி அந்த இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடு. ஆஸ் பர் சிலபஸை நல்லா உள்வாங்கி வச்சுக்கிடணும். ஏன்னா அப்போ இதில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் சிந்து சமவெளினா, ஆர்காலஜி சர்வே அதான் முக்கியம். ஆக்சுவலாக 1861 ஸ்கூல் புக்லேயே ஒரு கட்டம் கட்டியிருப்பாங்க. இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் 1961 ஆர்காலஜி சர்வே டிபார்ட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அதில் சிந்து சமவெளி நாகரிகங்கிறது 1920 22 ஆரம்பிப்பாங்க. அந்த ஆர்காலஜி சர்வே அதோடைய ஃபஸ்ட் தலைவர் யார், இன்ஸ்பெக்டர் யார், ஃபாதர் ஆஃப் ஆர்காலஜி எல்லாத்தையுமே தரவாக உட்காந்து படிச்சுக்கிறோம். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சாரா எங்கே இருக்குது, கரப்பா அங்கே இருக்குது, அந்த சைட்டு லோத்தல் குஜராத்தில் இருக்குது, கலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. இந்த சைட்டை ஃபுல்லாக தரவாக படிக்கணும். அப்புறம் டைம் ஸ்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பிசி 3300 1900 வரைக்கும் இருக்கும் டைம் ஸ்பேன். அப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கல்ல கட்டியிருப்பாங்க, ஸ்ட்ரீட் அழகாக இருக்கும், ஒரு பிளான்ட் செட்டியாக இருக்கும். அதை பற்றி பார்த்தா கிரேட் பாத் அடிக்கடி கேட்பாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் படிச்சுக்கிறோம். அப்புறம் மொகஞ்சாரா எங்கே இருக்குது, கரப்பா எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே என்ன டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அதை படிக்கிறோம். அப்புறம் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. கே ஃபார் என்னென்னா கொர்க்கை, வி ஃபார் என்னென்னா வஞ்சி, தொண்டி. என்ன அப்போ கேவிடி காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தமிழக நாகரிகத்தோடு ஒத்து போகுது. அப்போ தட் இஸ் திராவிட நாகரிகமாக மாறுது. அப்போ நமக்கு வந்து அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நம்ம பார்க்கணும். பிறகு நமக்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இப்போ வந்து நமக்கு ஒரிசாவில் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் வந்து இதை வந்து ஒரு அந்த ஆர்காலஜியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ், இங்கே இருக்கக்கூடிய
பழக்க வழக்கங்கள் அப்படியே சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தது. அப்போ நம்மளுடைய நாகரிகமாக தான் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இடையில கீழடி அகழ்வாராய்ச்சி 2014 ஆரம்பித்தாலும் நமக்கு வந்து 16, 17 போட்டு அது வந்து ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நவுண்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து அது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை விட தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம அது எல்லாத்தையும் பார்க்கணும். அங்கே உள்ள டாய் கல்ச்சர் என்னென்ன பொம்மைகள்லாம் யூஸ் பண்ணாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் அழிஞ்சிச்சு, பிறகு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழக நாகரிகத்துக்கும் என்ன வித்தியாசம். இப்போ நம்ம கீழடி தமிழ்நாட்டில் இப்போ அகழ்வாராய்ச்சி போது கண்டிப்பாக அதை படிச்சு வச்சுருங்க, ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகங்கிறது இவ்வளோதான். இப்போ நம்ம திரும்ப படிச்சுட்டு கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்களே எடுக்கணும். ஸ்கூல் புக்கை பார்த்து திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். முதல் தடவை நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு 5 பக்கம் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப 4 பக்கமாக்குங்க, 3 பக்கமாக்குங்க, 2 பக்கம் ஒரே பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிடணும். திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு தரவாக இருக்கும். அதனால் வாய்ப்பை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குப்தாஸ். டைரெக்டாக குப்தாஸ்க்கு வந்துட்டான். இடையில நிறைய சாப்டர் உண்டு. ஏன்னா நீங்கள் குரூப் 1 படிச்சுன்னா அப்படி 10th லெவலில் பார்க்கும்போது டேரெக்டாக எங்கே போயிருந்தோம், குப்தாஸ் போயிருந்தோம். அப்போ குப்தாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரியில் டேம் 3 லெசன் 3ல் கவர் ஆகுது. 11th ஹிஸ்ட்ரியில் 7, எத்திக்ஸில் லெசன் 12th எத்திக்ஸில் 5. இவ்வளோதான். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குப்தா டைனாஸ்டி, இப்போ நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காந்தி இருந்தார், நேரு இருந்தார், இவங்களுக்குலாம் எவிடன்ஸ் நிறையா இருக்குது. பழைய இதுக்கு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்காது. அப்போ அதுக்கு எவிடன்ஸ்க்கு என்னெல்லாம் ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, லிட்ரஸி சோர்ஸஸ் புக்குடைய ஆதாரங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, குப்தா டைனாஸ்டியை பவுண்டேஷன் பண்ணது யார், ஸ்ரீகுப்தர் பவுண்டன் பண்ணுவார், சந்திரகுப்தா 2 எல்லாத்தையுமே தெளிவாக, ஸ்கந்தகுப்தர் எல்லாத்தையுமே தெளிவாக படிக்கிறோம். அப்புறம் அதை கன்சாலிடேஷன், குப்தா வம்சத்தை கன்சாலிடேஷன் ஒருங்கிணைச்சது யார் ஃபுல்லாக. பிறகு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தா 2 அப்படிம்பாங்க, சந்திரகுப்தா 2 தான் விக்ரமாதித்தா அப்படிம்பாங்க. அவர் பிரிவில் நவரத்னம் இருந்தாங்க, 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம், அதை தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்து ஃபாகியான், ஃபஸ்ட்டு சைனீஸ் ட்ராவலர் வர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்தா பீரியடில் உள்ள அந்த லேண்டு, என்னென்ன லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். அப்போ குப்தா பீரியடில் உள்ள ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்தது. நாலந்தா யூனிவர்சிட்டியில் முக்கியமானது, அதை பவுண்ட் பண்ணது யார், அதை அழித்தது கல்ஜி அழிப்பார். அப்போ அழித்தது. பிறகு மெகரூலி அயன் பில்லரு, எல்லாம் முக்கியமான கொஸ்டின். அயன் பில்லர் இன்னும் திருப்பிடிக்காமல் இருக்குது, ஏன்னா டெல்லியில் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ள லேண்டு டெனூர் எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, டாக்ஸஸ், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன டைப் டாக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ ராக்கெட்டு, ஸ்ட்ரக்சர் டெம்பிள், மெடிக்கல்ஸ், சுரகர், சுசுருதர், அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஆயுர்வேதா, இதெல்லாம் இந்த டைனஸ்டியில் டெவலப் ஆகுது. இது வந்து இந்துக்களின் பொற்காலம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான டைனாஸ்டி. தெளிவாக நம்ம என்ன செய்கிறோன்னா படிக்கிறோம். அப்போ குப்தாங்கிறது ஒரு முக்கியமானது. அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், டெல்லி சுல்தான் தனியாக கொடுத்துருக்கான், முகல்ஸ் தனியாக கொடுத்துருக்கான். அப்போ டெல்லி சுல்தானுங்கிறது நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முகமது கோரி, அதுலேருந்தே ஆரம்பிச்சிடணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு தராயன் வார், செகண்ட் தராயன் வார், 2 வார் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா இந்த டெல்லி சுல்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 வம்சம் வரும். அது தமிழ்லேயே அழகாக ஒரு வேர்டு வச்சுக்கலாம். ஒரு வேர்டு அகிது சைலோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டிங்கன்னா 5மே வந்துடும். ஆஃபார் என்னென்னா அடிமை வம்சம், கீஃபார் என்னென்னா கில்ஜி வம்சம், தூஃபார் என்னென்னா துக்ளக் வம்சம், சைஃபார் என்னென்னா சைது வம்சம், லோடி வம்சம். இந்த லோடி வம்சம் தான் கடைசி இப்ராஹிம் லோடிட்டு வந்து பாபர் வந்து நினச்சி வர்றான், சண்டை போட்டு பிடுங்குவார். அதுக்கப்புறம் முகல் வம்சம் ஆரம்பிக்குது. பட் இந்த டெல்லி சுல்தான் அழகாக படிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கே போதும், அதை திரும்ப படித்தா போதும். என்னைக்காட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு, ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லையோ எங்கேயோ ஒரு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள்னு சொல்லிட்டு ஆடியோவே இருக்கும். அந்த ஆடியோவை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அருமையாக சொல்லியிருப்பாங்க. அழகாக ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கதையாக கேட்கும்போது நமக்கு மறக்கவே மறக்காது, செம்மையாக இருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு இதை தான் படிக்க போகிறோம். அதில் தான் சொல்கிறாங்க அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம். அப்புறம் அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்போதுமே முகல், டெல்லி சுல்தானுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கம்மி தான் முகல்ஸை கம்பேர் பண்ணும்போது. பொதுவாகவே இந்த மீடியல் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை படிக்கணும். அப்புறம் அவங்களோட மியூசிக் அண்ட் டான்ஸு, லிட்ரேச்சர் ஒர்க் என்னெல்லாம் இருக்குது. இதுக்கு சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெசன் 4 கவர் ஆகுது, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10 கவர் ஆகுது, 12th எத்திக்ஸில் லெசன் வந்து 5 வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகல்ஸ்னு பார்க்கும்போது அங்கே எப்படி நம்ம தமிழில் படித்தோமோ அகிது சைலோ, அதே மாதிரி இங்கே இங்கிலீஷில் பாஷா படத்தை ஞாபகம் வச்சுடுங்க. அப்போ பாஷா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுங்க, பாஷா. அப்போ பீஃபார் என்னென்னா பாபர், கச்சிஃபார் என்னென்னா பாஷா அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும், கிமாயன். அப்புறம் ஏஃபார் என்னென்னா அக்பர், ஜேஃபார் என்னென்னா ஜகாங்கீர், எஸ்ஃபார் என்னென்னா ஷாஜகான், அப்புறம் அவுரங்கசீப். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரிசையாக இருக்காங்கன்னு சொல்லி படிச்சுக்கலாம். அவுரங்கசீப்போட டைலூட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் இது கடைசி முகலாய மன்னர் யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா. அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளோ தான் இதில் படிக்க வேண்டியது. இதோட சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 2 கவர் பண்ணுறீங்க, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 14 கவர் பண்ணுறீங்க, 12th எத்திக்ஸில் லெசன் 5 கவர் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் முகல் எம்பையர் பாபர் தான். அவரை பற்றி அந்த 3 வாரம் இருக்கும். 1556 26 27 28 29 30 இறந்து போயிடுவார். கம்ப்ளீட்டாக சிம்பிளாக படிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். அப்புறம் பாபருங்க வர்றதுக்கு என்ன காரணம், அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம்னா மிலிட்ரி தான். அவன் மிலிட்ரி கொண்டு வரான்னு சொன்னால் நம்மளுக்கெல்லாம் பயந்துருவாங்க. பிறகு அவருடைய பையன் கிமாயின், அடுத்தது அவருக்கு ஷெர்ஷாவுக்கு உள்ள மோதல், ஷெர்ஷா ஒரு டாபிக் எடுத்து படிச்சுக்கிடணும். அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி, அந்த தீன் இலாகி சிஸ்டம் முக்கியமானது. அப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்பு. அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப் வித் ராஜபுத்திரர்களுக்கும் மராத்தாஸ்க்கும் உள்ள ரிலேஷன், முகல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன், மன்சப்தரி சிஸ்டம், அப்புறம் இவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தெளிவாக படிச்சுக்கிடணும். இப்போ இதெல்லாம் சிம்பிள் ஏரியா. இது ரொம்ப குட்டியான ஏரியா. 10 மார்க்குங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் அப்படியே 10க்கு 10 டோட்டலாக அடிச்சுட்டு ஓடிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ். ஏன்னா மராத்தாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே சிவாஜி தான். அவரை வச்சு தான் இங்கே பதவி பிரமாணம் பண்ணார், எந்த கோட்டையை பிடிச்சார், எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. மேப் அடிப்பில் பார்க்கும்போது மராத்தார் வந்து தமிழ்நாட்டிலே ஆண்டிருக்காங்க. அதுதான் காட்டுறதுக்கு தான் மேப் வச்சுருக்கோம். தஞ்சாவூர், அது செஞ்சி, ஆரணி, வெள்ளூர், அப்புறம் கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி, அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா சூரத்து, டாமன், பூனா, ராஜகிரி, சதாரா. இது எல்லாமே மராத்தாஸ் ஆண்ட முக்கியமான ஏரியா. இப்போ வந்து சவுத் இந்தியா வரைக்கும் அவங்க ஆண்டிருக்காங்க. இந்த மராத்தாஸில் முக்கியமான ஆள் தான் யாருக்குன்னா சிவாஜி. சிவாஜியை பற்றி தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கிடணும். அப்போ இது எங்கே கவர் ஆகுதுன்னா 7th ஹிஸ்ட்ரியில் லெசன் 3, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 15. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ வந்து இந்த மராத்தாஸ் ரைஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள், ஃபேக்டர் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் பக்தி மூவ்மெண்ட் அண்ட் மராத்தாஸ், அது ரெண்டையும் சேர்த்தே படிக்கணும். சிவாஜி எப்படி வந்து இந்த பீஜப்பூர் சுல்தான் கூட சண்டை போட்டார், அப்புறம் மராத்தா பவரை எப்படி இந்த கொரில்லா வார் மூலமாக கன்சாலிடேஷன் பண்ணியிருப்பார், அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் என்ன பிரச்சனை, மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமானது, அஷ்டபிரதான்னு சொல்லிட்டு ஒரு 8 அமைச்சர் இருப்பாங்க. அங்கே குப்தாவில் பார்த்தீங்கன்னா 9 நவரத்னம்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுடைய ஆர்மி, அதுக்கப்புறம் மராத்தாஸ்க்கு அப்புறம் பேசவா ரூல் வரும். அப்போ வந்து மராத்தாஸ் வந்து எப்படி அழிகிறாங்கன்னு சொல்லிக்கும்போது தேர்டு பாடிப்பட்டு 1768 தேர்ட் பாடி அகமது ஷா அப்தலி வந்து சண்டை போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசவா ஆச்சு. அதில் கடைசி பார்த்தீங்கன்னா பாஜிரா 2ன்னு வரும். அப்போ மராத்தாஸுடைய வீழ்ச்சி என்ன காரணங்கள், ஆங்கில மராத்தா வார், மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் பேசவா, அதெல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா. பட் தமிழ்நாட்டில் மராத்தா ரூல் எப்படி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் திரும்ப படிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா கனிமுருகன் சார் வீடியோ இருக்கும், ஒரு ஆட்டம் பார்த்துட்டு நீங்கள் பாட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம இடம் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். இது போல் இந்த கர்நாடகாவில் ஃபுல்லாக அதை உள்ளே கொண்டு வரணும். கர்நாடகா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன கேட்டிங்கன்னா பல்லவாஸ் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பல்லவாஸ்க்கு மாமல்லபுரம் அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுடைய ஜினியாலஜி. அடுத்தது பல்லவாஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர்கிடெக்சர், அதான் முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ பல்லவாஸுடைய கான்ட்ரிபியூஷன், ராஜசிம்கட் ஸ்டைலில் கட்டினது, சாளுக்கியாஸ் கண்டிப்பாக படிக்கணும். சாளுக்கியா பார்க்கும்போது வாதாபி சாளுக்கியா, கல்யாணி சாளுக்கியா, அவங்களுடைய ஐகோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஏன்னா ரவி கீர்த்தியுடையது. சாளுக்கியாஸ்லேயே முக்கியமான ஆள் என்ன, 2ஆம் புலிகேசி, கர்சரை தோக்கடிப்பார், நர்மதா ரிவர், அந்த நர்மதா ரிவரை கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பட்டடக்கல், அந்த இந்தியன் டெம்பிளுடைய கிராடல், தொட்டில் அப்படிம்பாங்க இந்தியாவுடைய டெம்பிளுடைய. அப்புறம் ராஷ்டிரகூடா கிங்குங்கிறது அந்த கன்னட லாங்குவேஜே உள்ளே கொண்டு வராங்க. கன்னடங்கிற ஒரு லாங்குவேஜே ராஷ்டிரகூடா தான். அதில் பார்த்தீங்கன்னா ஹவீர் ராஜமர்கா, அமோகவர்ஷா, அடுத்த கைலாசா டெம்பிள், இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. எல்லோராங்கிறது ராஷ்டிரகூடா கட்டினது. அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர் கட்டினது. இதெல்லாம் ஃபுல்லாக கேட்பாங்க. அப்போ ரிவியூவல் ஆஃப் த சோழா ரூல், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சங்கமேஜில் சோழா ரூல் இருக்கும். இது வந்து என்னென்னா ரிவியூவல் ஆஃப் த சோழா ரூல். அப்புறம் சோழா எம்பையர் எப்படி அழியுது, உத்தரமரர் இன்ஸ்கிரிப்ஷன், பராந்தாகா 1 உத்தரமரர் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது லேட்டர் பாண்டியாஸ், ரிவியூவல் ஆஃப் த பாண்டியா கிங்டம் எப்படி மறுமலர்ச்சி ஆகுது. அடுத்தது ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியா. அப்புறம் சவுத் இந்தியனில் வாங்கினார்கள், சங்கமேஜ் தமிழ்லேயே நீங்கள் படிச்சிருவீங்க. அப்புறம் கொய்சாலருடைய கலாச்சாரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. எங்கே கவர் ஆகுதுன்னா 6th பார்த்தீங்கன்னா லெசன் 4, 7th பார்த்தீங்கன்னா லெசன் 3, 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5, 9, 11, 12th எத்திக்ஸில் லெசன் 5க்கு வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு போச்சு 6 யூனிட் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கல்ச்சர், இந்தியாவுடைய கல்ச்சருக்கு வரோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இந்தியன் கல்ச்சர். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வரும். அந்த புத்திஸ்டுடைய கேரக்டர் படிக்கணும், சைனீஸுடைய கேரக்டர்லாம் படிக்கணும். அந்த கொஸ்டினை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரே புக்கு தான் 12th எத்திக்ஸில் 1, 5, 10
ஆக்சுவலாக 12th எத்திக்ஸும் தமிழில் மட்டும் தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையானவங்க நான் கொடுக்குறேன். அப்போ வந்து நமக்கு என்ன 1, 5, 10 ஒரே லெசனில் கவர் ஆயிடும். அப்போ இதில் நம்ம என்னெல்லாம் கவர் ஆகும்னா வேதாஸ், ஏன்னா இதிகாசங்கள், தர்மசாஸ்திரா, இது 3ஐயும் படிக்கிறோம். அப்புறம் ஃபோக் லிட்ரேச்சர், ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இந்தியன் கல்ச்சர்னு ஒரு டைட்டில் இருக்குது. அடுத்தது இந்தியன் கல்ச்சருடைய ஸ்பெஷல் எலமெண்ட்ஸு, கல்ச்சருக்கும் சிவிலைசேஷனுக்கும் என்ன வித்தியாசங்கள் படிக்கணும். கல்ச்சர்னால் என்னது? கலாச்சாரம். கலாச்சாரங்கிறது நெவர் சேஞ்ச். நம்மளுடைய கலாச்சாரம் மாறாது, ஆனால் நம்மளுடைய நாகரிகம் மாறும். நம்ம வேஷ்டி கட்டினவங்க இப்போ என்ன பேண்ட் ஷர்ட் போடுறோம், நாகரிகம் மாறுது. அதை படிக்கணும். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி முக்கியமான சாப்டரு. அப்புறம் இந்தியன் மெடிசின், நிறைய மெடிசின் இருக்குது. ஏன்னா அந்த மெடிசினில் யார் யார் பங்கு இருக்குது, ஏன்னா அந்த பங்கு ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் எடுத்து படிக்கிறோம். அடுத்து ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸு, இந்தியன் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே இந்த சாப்டரில் கவர் ஆகுது. அடுத்தது யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் ஒரு 3 இது கொண்டு வராங்க. ரேஸ், அப்போ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும், காக்காசாய்டு, நீக்குராய்டுன்னு. இந்தியா லெவலில் பார்க்கும்போது 7 இருக்கும், ஆரியன், திராவிடன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் லாங்குவேஜில் பார்க்கும்போது கிளாசிக்கல் லாங்குவேஜ் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கும். அதே ஒரு கொஸ்டினை இப்போ லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கஸ்டம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். அப்போ 7th ஜாகிரபியில் லெசன் 3 கவர் ஆகுது, 12th ஜாகிரபியில் லெசன் 5 கவர் ஆகுது, 12th எத்திக்ஸில் லெசன் 2 கவர் ஆகுது. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ தேடி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இதனுடைய சோர்ஸ் தான் அந்த எஸ்சிஆர்டி சீரிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனிக் டைவர்சிட்டி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைவர்சிட்டி, வித்தியாசத்தை ஃபுல்லாக பார்க்குறோம். அப்போ எத்தனிக் டைவர்சிட்டி, இந்தியா நம்மளுடைய ஆரிஜின் வந்து எங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது, டைவர்சிட்டியாக இருக்குது. இந்தியாவுடைய ரேசஸ், ஏன்னா இந்தியாவுடைய ரேசஸ் பார்க்கும்போது 7 ரேசஸ் இருக்கும். அடுத்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் 24 லாங்குவேஜஸ் இருக்குது. ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸு, எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே டிஃப்ரென்ஸை சொல்லுது, வேற்றுமையை. அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை, அதை பற்றி சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் இன்டெகிரிட்டி இருக்குது, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. எல்லாருக்குமே தீபாவளி தான், ஏன்னா அந்த மாதிரி விட்டு நேஷ்னல் சிம்பிள், இந்தியாவில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரே சிம்பிள் தான், நேஷ்னல் ஃபெஸ்டிவலு. அடுத்த ட்ரைபல் இன் இந்தியா, இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியா லெவலில் என்னென்ன ட்ரைபல் இருக்காங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டு லெவலில் என்ன இருக்காங்க, ட்ரைபலுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் என்னெல்லாம் போடுறாங்க, எல்லாத்தையும் இருக்கும். அப்புறம் மேஜர் லாங்குவேஜஸ், இது எல்லாமே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான சாப்டர். அப்புறம் இந்தியா இஸ் ஏ செக்குலார் ஸ்டேட். செக்குலார்னு சொல்லும்போதே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது நேரு தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த நேரு தான் அந்த செக்குலாரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கி ஃபாதர் ஆஃப் செக்குலாரிசம், மதசார்பின்மையின் தந்தை என சொன்னது யாருன்னா நேரு தான். அவர் டக்குன்னு வரும். அடுத்து நமக்கு ஞாபகம் வருது என்ன, 42nd அமெண்ட்மெண்ட்டில் அந்த செக்குலாரிசங்கிற வார்த்தையை ப்ரீஎம்பிள் ஆட் பண்ணுறாங்க. அது முக்கியமானது, அது கண்டிப்பாக முக்கியமானது. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தாலும் ப்ரீஎம்பிள் ஆட் பண்ணுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1973 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, செக்குலாரிசங்கிறது ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ளீடாக அது இருக்க தான் செய்யுது அப்படிம்பாங்க. அந்த கான்செப்ட் படி தான் 1976 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ப்ரீஎம்பிளில் வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கேஸ்லா, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1954 ஒரு கேஸ்லா வரும். ஏன்னா 1954 ஒரு கேஸ்லா வரும். ஏன்னா ரதி லால் வெர்சஸ் பாம்பே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரினர், ஒரு யூரோப்பியன் இருக்கணும், யூரோப்பியனா கிறிஸ்டின்ஸ் கண்ட்ரிஸ், அவன் இந்தியாவில் லேண்ட் ஆனாலும் தட் இஸ் செக்குலாரிசம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிடணும். அப்போ செக்குலாரிசங்கிறது மத சார்பின்மை. 6th லெசன் 1, 8th லெசன் 3, இவ்வளோதான். அதுலேயுமே டைவர்சிட்டி இன் இந்தியா, வேற்றுமை, லேண்ட் ஃபார்ம் அண்ட் டைவர்சிட்டி, சோசியல் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி. அப்புறம் பாப்புலர் டான்ஸஸ் என்ன இருக்குது, ஃபோக் டான்ஸ் என்ன இருக்குது, செக்குலாரிசம் தான் வந்துட்டு. அரசியலமைப்பு படி செக்குலாரிசம் எங்கெல்லாம் பேசப்படுது, அது ரீசன் அது ரிலேட்டடாக உள்ள ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்து பார்க்குறோம்.